பாட்டி வைத்திய பொடி. நல்ல உணவுக்கு நிகர் எந்த மருந்தும் இல்லை. வணக்கம் சார், என் பேர் தங்கபாண்டி. எங்கள் அம்மா வாய்ஸ் ரெக்கார்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஏற்கனவே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து உடம்பு ரீதியாக பிரச்சனைகள் இருந்தது. சுகரு, ப்ரெஷரு, அல்சரு, கல்லடப்பு, இரத்த கொதிப்பு இதெல்லாம் இருந்தது. 4 வருஷம் தான் அப்படின்ற மாதிரி மெயின்ஸ் பண்ணாங்க. அதை நான் பாட்டி வைத்திய பொடின்ற அவங்ககிட்ட கேட்டதுக்கு கிட்டு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது கேர்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பெனிஃபிட்டு வேறு அப்படின்னு சொன்னாங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். அது இப்போ நல்லபடியாக எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கும் அவங்க இருக்கிற நிலைக்கும் மாற்றங்கள் அதிகமாகிருச்சு. இங்கிலீஷ் மெடிசன் நான் குறைச்சிட்டேன். ஸ்ரீலிபுத்தூர் டு சிவாசி வந்து நான் டிரைவிங் ஓட்டுவேன். அதில் பார்க்கும்போது சாட்சியாபுரம் ரயில்வே கேட்டுக்கிட்ட பார்த்தேன் பாட்டி வைத்திய பொடின்னு பார்த்தேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, பொடி யூஸ் பண்ணால் நல்லது, ஹெர்பல் யூஸ் பண்ணால் நல்லதுன்னு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்ககிட்ட வாங்கினேன். அதை நம்பிக்கை எனக்கு அழியாமல் எனக்கு நல்லபடியாக எங்கள் அம்மா கிளியர் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு நல்லா கிளியராகவும் இருக்குது. அப்பா அம்மா 2 பேருக்குமே உண்டு. அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கு உண்டு. எங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட் ஆகும். எங்கள் அப்பாவுக்காவது சுகரு, ப்ரெஷரு, அல்சரு, கல்லடப்பு இது 4 தான் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு சளி தன்மை அதிகமாக, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் கல்லடப்பு வலி இருக்குது. இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு இருக்கனால எங்கள் அம்மாவுக்கு தான் அதிக பெனிஃபிட்டு. அவங்களே இப்போ கிளியர் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு 23 வருஷமாக சுகர் இருக்குது, ப்ரெஷரு 22 வருஷமாக இருக்குது. மிச்சபடி இரத்த கொதிப்பு, அந்த சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்ததெல்லாம் ஒரு 8 வருஷமாக இருக்குது. இதெல்லாம் இப்போ ஒரே டைமில் வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்து ரொம்ப இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தேன். சைடு எஃபெக்ட் அதிகமாக வந்துருச்சு. கால் வீக்கம் அதிகமாக வர்றது, உடம்பு ஊதுறது, ரொம்ப அசதி அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் இருக்குந்துச்சு. அதனால தான் நான் ஹெர்பல் மூலிமா நம்ம மூவ் பண்ணுவோன்ட்டு நான் யோசித்து பார்த்தேன். அதே மாதிரி பாட்டி வைத்திய பொடிங்கிறது அந்த ஆண்டாய் மூலிமா கிடச்சனால அவங்க கிட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. கிட்டில் வந்து ARAS KIL அதோட முழு விளக்கம் சொன்னாங்க. அவங்க சொன்னது ஆரோக்கிய பொடி, அஸ்வந்தா பொடி, கரிசலாங்கண்ணி எண்ணெய்ன்னு சொல்லி சொன்னாங்க. அதை வாங்கிட்டு போய் நான் அப்பா அம்மா கொடுத்தேன். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் உடம்பு கிளியராகுது. உடம்புக்கு எங்கள் அம்மாவுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்கும் உடம்பு தெம்பையும் கொடுக்குது. அவங்க இப்போ நல்லபடியாக நடக்கிறாங்க, செய்கிறாங்க, வைக்கிறாங்க. முந்தி இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கும்போது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ அவங்க 20 படி கூட ஏறி இறங்குறாங்க, ஒரு நாளைக்கு 10 இடம் ஏறி இறங்குறாங்க. அந்தளவுக்கு உடம்புல தெம்பும் உடம்புல உள்ள அந்த கழிவு தன்மையும் கிளியர் ஆகிறதுக்கு இந்த பொடி வந்து கொடுத்துச்சு. முதல்ல அப்பா அம்மாவுக்கு வந்து அப்பாவுக்கு மட்டும் 8000 ரூபா, அம்மாவுக்கு மட்டும் 8000 ரூபா, 8 16,000 ரூபா செலவழிப்பேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மருந்து ரெகுலராக கொடுக்குறப்போ 30 ரூபா 30,000 ரூபா செலவழிக்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த கிட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்கல்ல, அது நான் கொடுத்து ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ 2000 ரூபா 2500 ரூபா, மொத்தமே 2500 ரூபா ஒரு ஆளுக்கு 4000 ரூபாவில் முடிஞ்சிருது. இப்போ இந்த மாதம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் 1500 ரூபா தான் வந்திருக்கு 2 பேத்துக்குமே. மொத்தமாக சேர்த்து 1500 தான் வந்திருக்கு. அந்தளவுக்கு சைடு எஃபெக்ட் இல்லை. அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க, நாங்கள் எங்கள் நிம்மதியாக இருக்கோம். ஏன்னா பொடி சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் தெரியும் அவங்களுக்கு. இப்போ எங்களுக்கு சாப்பிட்டால அந்த இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்த சைடு எஃபெக்டையும் நிப்பாட்டி உடம்பு நல்லா திறன் அதிகமாகிற அளவுக்கு இந்த கிட்டு வழி பண்ணியிருக்கு. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். அவங்க இப்போ சாப்பிட்டு இப்போ 6 மாதம் ஆகுது. 6 மாதமாக ரெகுலராக வச்சுருக்காங்க. காலையில், மத்தியானம், நைட்டு இந்த மாதிரி 3 பிரிவாக கொடுத்து, இப்போ நாங்கள் 3 பிரிவாக கொடுத்தனால இந்த 6 மாதத்தில் உடம்புக்கு எனர்ஜெட்டி கொடுத்து அவங்க ஆயுள் காலத்தை நீண்டி கொடுத்துருக்கு. அது வரைக்கும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். பாட்டி வைத்திய பொடி இல்லைன்னா என் ஃபேமிலி கஷ்டம். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து 40 22 தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த 6 மாதமாக அந்த கிட்டு கொடுக்குறதுலேருந்து 36 20 வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 34 12 வந்துச்சு. ஊடாலே பொடி ஒரு வாரம் நான் ஊருக்கு போனால் கொடுக்க முடியல, பொடி காலி ஆயிடுச்சு. அது வந்து 28 வரையும் போயிடுச்சு, இன்சுலின் 28 பாயிண்ட் வரையும் போயிடுச்சு. அப்புறம் ரெகுலர் பண்ணி இப்போ கொடுக்குறேன். இப்போது 12/8 நான் போடுறேன்.
எங்கள் அம்மா ஏற்கனவே அதில் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அந்த 12/8 நான் இப்போ இந்த மாதம் வரைக்கும் இப்போ வரைக்கும் கிட் பொடி யூஸ் பண்ணுறதுனால 12/8 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு அதான் பெஸ்ட்டாக இருக்குது. பெர்மனெண்ட் க்யூர் ஆயிரும். ஏன்னா அவங்க வந்து 23 வருஷமாக மெடிசன் சாப்பிட்டவங்க. 23 வருஷமாக மெடிசன் சாப்பிட்டு அந்த சைடு எஃபெக்ட்டும் ஓட இருந்ததை 6 மாதத்தில் இவ்வளோ தூரம் குறைச்சிச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு தான் வருது, கூடலை இல்லை. அப்போ அதில் பெனிஃபிட் இருக்க போய் தானே குறையுது. உடம்பு அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குல்ல, அப்போ அவங்களுக்கு எனர்ஜெட்டிக் தான் மெயின். எனர்ஜெட்டிக்கும் உடம்பு டைட்னஸ் இருக்கக்கூடாது. அந்த இன்சுலின் போடுறதெல்லாம் குறையணும். எனக்கு இன்சுலின்லேயே தெரிஞ்சு போச்சு. கிட்டு வாங்கி கொடுத்தனால இந்த படிப்படியாக குறையுதுன்னு எனக்கு தெரிய போய் தான் நான் கிட் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். அது வாழ்வாதாரமாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அப்பா அம்மா 2 பேத்துக்குமே அதுதான் முக்கியம். எங்கள் அப்பா அம்மா 2 பேத்துக்குமே இது நான் குறையுதுன்னு நான் சந்தோஷப்படுறேன். சைடு எஃபெக்ட்னு வந்தால் அவங்களுக்கு வந்து கை ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் வலி அதிகம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் அந்த எங்கள் சிம்டம்ஸ் காட்டினது கை வீங்கிறது, கால் வீங்கிறது, வயிறு ஊதுறது, அப்புறம் ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள வலிகள், அதெல்லாமே சளி வந்து பிடிக்கும். ஃபஸ்ட்டு மாத்திரை மருந்து வந்து கரைஞ்சி சளியாக தான் பிடிக்கும். அவங்களுக்கு ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் வலி அதிகமாக இருந்தது. இப்போ அதில் வந்து கரிசலாங்கண்ணி ஆயில்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க, கே ஆயில்னு சொல்லுவாங்க. அது கொடுத்ததில் அந்த கே ஆயில் கொடுக்கப்போ உங்களுக்கு ஷோல்டர்லேருந்து ஹிப் வரைக்கும் வலி குறைஞ்சது. சளி இருந்ததுக்கப்புறம் கிளியர் ஆயிடுச்சு. கருப்பு கலரில் பழுப்பு நேரத்தில் கரைன்னு வந்த சளியெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஃப்ரீமெண்ட் ஆயிடுச்சு. 2 சைடுமே, வலது 2 இடது 2 பக்கமே அவங்களுக்கு இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. அவங்க மூச்சுமே நல்லா ஃப்ரீயாக விட்றாங்க. முந்தி வந்து மூச்சு விடுறது ஒரு 10 நிமிஷத்துக்கு 2 இடம் 3 இடம் விட முடியும். மூச்சை வாய் வழி தான் விட்டாங்க. இப்போ மூக்கு வழியாக ஃப்ரீடாக விட்றாங்க. அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக போக, நடக்க, செய்ய வைக்க, உட்கார செய்ய வைக்க, மாடிப்படி ஏற, வெயிட் தூக்க வைக்க. முந்தி வெயிட் தூக்கவே முடியாது. இப்போ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 18 தண்ணி குடத்தை கூட அவங்க அசால்ட்டாக அவங்க ஒரு ஆளை தூக்கி 18 படி 20 படி ஏறி இறங்கிடுறாங்க. அந்தளவுக்கு அந்த கே ஆயில் அப்படிங்கிற அந்த கரிசலாங்கண்ணி என்னன்பாங்க, அது ஷார்ட்டாக கே ஆயிலுங்கிறது அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது. உடம்பு அதை கிளியர் பண்ணிடுது. அதனால தான் அந்த சைட் எஃபெக்ட்லாம் இப்போ இல்லை. அது முதல் இருந்தது, இப்போ இல்லை. இப்போ அவங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. அது மெயின். அஸ்வந்தா பொடிங்கிறது அவங்களுக்கு பிளட் வந்து கம்மியாக இருந்தது. ஹீமோகுளோபின் வந்து 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் இருக்குது. 5 பாயிண்ட் தான், 5 பாயிண்ட்டு கம்மியாகவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் நீங்கள் பிளட் ஏற்ற தான் செய்யணும் அப்படின்னாங்க. அந்த ஏஎஸ் அஸ்வந்தா பொடிங்கிறது அவங்களுக்கு ரத்தத்தை வந்து கொஞ்சம் வீரியம் அதிகமாகி ரத்த அணுக்களுக்கு வந்து கூடுது. அதனால் அவங்களுக்கு அந்த பிரிக்ஸாக இருக்காங்க. நடக்க, செய்ய வைக்க, ஓட செய்ய வைக்க ரத்தம் அதிகமாக தான் அதை பண்ண முடியும். அதனால் அவங்க அப்படி இருக்காங்க. அந்த கிட்டில் ஏஎஸ் அஸ்வந்தா பொடிங்கிறது உடம்புல வந்து ரத்தம் ஊறுறதுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா உடம்புக்கு அது தெளிவாக தெரியுது. அதுதான் உண்மை. அதில் அப்பாவுக்கும் அது வந்து பிரிக்காக தெரியுது. அப்பா கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஏஆர்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆரோக்கிய பொடின்னு சொல்லி அது வெயிட் லாஸும் பண்ணுது, உடம்புல இருக்க கழிவுகளும் கிளியர் பண்ணிடுது, உடம்பு டயர்ட்னஸ் இல்லாமல் ஃப்ரீடம் பண்ணிடுது. இந்த ஏஎஸ் இந்த ரத்த ஊறனால புது ரத்தமாக ஏறனால வெளி ரத்தம் வாங்கி நாங்கள் ஏற்றணும் அவசியம் இல்லை. உடம்பு உங்களுக்கு அதே மென்டாடியில் வந்து உங்களுக்கு அடுத்த ஆள் ரத்தம் வந்து சேருமான்னு தெரில. இது வந்து அவங்களுக்கே தன்னை போல் ஊறும் போது அவங்களே ஃப்ரீடம் ஆகிடுறாங்க. எனக்கு அதுவே பெரிய விஷயம். எனக்கு அது செலவு பண்ண அவசியம் இல்லையே, செலவு பண்ண அவசியம் இல்லை. அது என்னால் எதுவும் ஆகுமான்னு பயம்னு அவசியம் இல்லை. இதுனா அவங்களுக்கே ஊறிப்போதே, வாழ்வாதாரம் ரத்த ஊறி வரப்போதான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் அதனால் அவங்க ஃப்ரீடமாக இருக்காங்க. அவங்க உடம்பு இப்போ கிளியர் ஆகுது. அதுதான் முக்கியம்.